விஜய் சொன்னபடி எல்லா ப்ராப்பர்ட்டிஸோட பத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு வந்துடுறாரு சென்னைக்கு. செம்ம டென்ஷனாக வராரு. அந்த விஜயை நான் சும்மாவே விட மாட்டேம்மா, இப்படி பண்ணிட்டானுமேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட புலம்பிகிட்டே வராரு பசுபதி. அடுத்து பசுபதி வந்து சென்னைக்கு ரீச் ஆனோன்னு வந்து விஜய் கால் பண்ணுறாரு. என்ன சென்னைக்கு ரீச் ஆகிட்டியா? நான் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சென்னைக்கு ரீச் ஆகிட்டு எங்கே இருக்குன்னு சொல்லி என் பிள்ளைய நான் உடனே பார்க்கணும். அதை எப்படி உடனே பார்க்க முடியும்? செஞ்ச பாவம் கொஞ்சம் நிச்சயமா, அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி தானே ஆகணும். இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன இங்கே பாரு ராகவ் ஒப்படைச்சிட்டு அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு அப்படின்றாங்க. நான் ஒப்படைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீ காவேரி குடும்பத்தை என்னெல்லாம் அழ வச்ச, என்னெல்லாம் கஷ்டப்படுத்திட்ட. நேராக என் மாமியார் வீட்டு குடும்பத்திற்கு போ. அங்கே எல்லாருக்கிட்டையும் சுண்டுலேருந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த டாக்குமெண்ட்டை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு ஃபோன் பண்ணு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே கூட உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்மையா டென்ஷன். நான் அதெல்லாம் பண்ண முடியாது, டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் தெரியாது. நீ என் அத்தையை எல்லாரையும் அழைய வச்சதுக்கு நீ கண்டிப்பாக அங்கே போய் மன்னிப்பு கேட்கணும். அது மன்னிப்பு கேட்குற வைக்க ராகவன் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னோடனே, இப்போ என்ன நான் அங்கே போய் வந்து மன்னிப்பு கேட்டு இது கொடுத்துடும் அவ்வளோதானே, நான் கொடுக்குறேன் அப்படின்னோடனே, அப்பா அது எப்படிப்பா அந்த குடும்பத்துக்கிட்ட நீங்கள் போய் நீ அமைதியாக இருமா, ராகவ் நம்ம கைக்கு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க சாரதா வீட்டில் எல்லாருமே. இவன் எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு இங்கே வந்தோன்னே, இங்கே பாரு தங்கச்சிவா, நான் உங்ககிட்ட வந்து முக்கியமான விஷயம் பேச வந்து எதுவுமே பேச வேணாம், மரியாதை எது போயிடு, இங்கேயும் வந்து கலாட்டா பண்ணலான்னு வந்திருக்கியா அப்படி சாரதா டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி வந்து கத்துறாங்க. இங்கே பாருங்கள் தயவு செய்து நிறுத்துறீங்களா எல்லாரும் அப்படின்றாரு. நான் எதுக்கு வந்திருக்கேன் ஏது வந்திருக்கேன் தெரியாமல் நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்திருக்கேன். நான் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வாங்கினேன், உங்கள் வீட்டை நான் எழுதி வாங்கினேன், இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு. இந்தாங்க உங்கள் வீட்டோட பத்திரம், அதுக்கப்புறம் வந்து உன் அப்பா வந்து சைன் பண்ண பத்திரம், காவேரி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. உடனே வந்து விஜய் ஃபோன் பண்ணுறாரு. காவேரி அந்த பத்திரம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சரியாக இருக்கா, ஒரிஜினல் தானான்னு செக் பண்ணிக்கோ அப்படின்னோடனே, என்னங்க எனக்கு ஒன்றும் புரியல, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் காவேரி, முதல்ல அவன் அந்த ஆள்கிட்ட இருந்து பத்திரத்தை எல்லாம் வாங்க அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு காவேரி வாங்கி பார்க்குறாங்க. எங்க ஒரிஜினல் தான் அப்படின்னோடனே, சரி நீ அந்த ஆள் அமுச்சு விட்டுட்டு வேண்டிய பால முக்கியமான விஷயம் அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரான்னு பாரு அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. அது வந்து ஒன்றும் புரியாமல் சாரதா அப்படியே பார்க்குறாங்க. தயவு செய்து மன்னிச்சுட்டு தங்கச்சிமா, இது ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் எல்லாரையும், உங்கள் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குல்ல, உங்கள் வீட்டை நான் ஒப்படைச்சிட்டேன், இதுக்கப்புறமா இந்த விஷயத்த சொல்லிவிடுங்க விஜய்கிட்ட அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஒன்றும் புரியாமல் எல்லாரும் இங்கே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஒன்றுமே புரியல. உடனே வந்து விஜய் வந்து மீட் பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துல வந்து விஜய், அதுக்கப்புறம் குமரன், நிவின், அதுக்கப்புறமா ராகவ் எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷனாக ராகவ் பார்த்துட்டு ஓடி வராரு. கொஞ்சம் தான் நில்லு, பாச பிணைப்பு அதிகமாக இருக்கே, புள்ளன்ற பாசம் பயங்கரமாக இருக்குது, அதான் நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்டேன்ல, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து பண்ண தகராறுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்ட, இதுக்கப்புறம் எக்காரணம் கூட எங்கள் வழிக்கு வரக்கூடாது. முக்கியமான விஷயம், காவேரி ஃபேமிலிக்கோ காவேரிக்கோ ஏதாவது ஒன்றுனா இது விஜய் அதுக்கப்புறம் எல்லாருமே இருக்கும், அதனால் பார்த்து இரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணினேன் அப்புறம் நல்லா இருக்காது. அவங்களுக்கு மகன்கள் வேணால் இல்லாமல் இருக்கலாம், 3 மருமகன் நாங்கள் இருக்கோம் மகனுங்க மாதிரி, அதனால் காவேரி ஃபேமிலிக்கு ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த நிமிஷமே நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. விஜய் வந்து சொல்கிறாரு, புரியுதா, என்றைக்குமே நீ சைடு கூட திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. டென்ஷனாக வர்றாரு. ரொம்ப முறைக்காத, இந்த அவன் பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விடுறாரு. அப்படியே ராகவ் போய் அவர்கிட்ட வந்து விழற மாதிரி அவரை தாங்கி பிடிக்கிறாரு. டேய் உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்றாரு ராகவ். ராகவ் நீ நல்லா இருக்கல, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு பசுபதி. உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குடா, என் பிள்ளைய இந்த நன்மை காக்கணுறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வச்சுருக்கேன், பார்க்கலாம், நான் அதான் சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் எங்கள் பேச்சுக்கு நீ வரவே கூடாது, அப்படி மீறி வந்தோன்னே இதோட மோசமான விளைவுகளை நீ சந்திப்ப அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படியே நீ வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே ராகவ் செம்ம டென்ஷனாக இருறாரு. பசுபதி செம்ம டென்ஷனாக அவங்கள பார்த்துனே வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. உடனே 3 பேரும் அப்படியே ஐஃபை அடிச்சுக்கிறாங்க. அப்பாடா எவ்வளோ பெரிய விஷயம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் 2 பேர் தூக்குறாங்க. நிப்பாட்டுங்க, நீங்கள் தானே ஐடியா சொன்னீங்க, இப்போ பாருங்கள் அத்தைக்கு வீட்டை மீட்டு கொடுத்துட்டோம், அத்தை இவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, முதல்ல போய் அவங்கள எப்படி இருக்காங்கன்னு முதல்ல போய் பார்க்கணும், வாங்க 3 பேர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து ஜாலியாக வீட்டுக்கு போகிறாங்க. எங்கள் 3 பேரையும் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் எல்லாரும் யோசிக்கிறாங்க, இது எப்படி நடந்தது, எப்படி என்ன பண்ணீங்க, எப்படி வந்து எடுத்து வந்து அந்த பசுபதி கொடுத்தான், எங்களுக்கே ஒன்றும் புரியல அப்படின்னோன்னா அவங்க அத்தை அழறாங்க. என் பத்திரம் எனக்கு கிடச்சிச்சு, எங்கள் வீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க, வீடு கிடச்சிச்சின்னு.